கலாட்டா.com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட 20 வருஷமாக என்ன நகைச்சுவையில் தமிழ்நாடு மட்டுமில்லை உலகத்தில் இருக்கிற தமிழ் சமுதாயம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு வராங்க. என்னுடைய திரைப்பட வரலாற்றில் பல படங்கள் வந்து பேசப்பட்டிருக்கிறது. அது மாதிரி பேசப்பட போகிற இன்னொரு படம் தான் இந்த குஷ்பு மேடம் தயாரிப்பில் அவினி சினிமேக்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த 5ஆம் படை என்ற இந்த படம். இது வந்து 5ஆம் படையினாலே என்ன அர்த்தம்னாக்கா உளவுத்துறை, அதைத்தான் 5ஆம் படைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா கூடவே இருந்துட்டு காட்டி கொடுக்கறது, கூடவே இருந்துட்டு விஷயங்களை சேகரிக்கிறது, நம்ம கூடவே இருந்துட்டு நமக்கு எதிராக செயல்படுவது, இதுதான் 5ஆம் படைன்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் வருது. அது சஸ்பென்ஸு. ஆனால் இந்த 5ஆம் படைங்கிறது 4 அண்ணன் தம்பிங்களுக்கு மத்தியில் 5ஆம் படை யார், அதுதான் இந்த கதை. சிம்ரன் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அவங்களுக்கு இது ஒரு கம்பேக்காக இது இருக்கும். அது மாதிரி தேவயானி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப ரசிக்கப்பட போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் அவங்க வர்ற கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் ஒரு சாங் ஆடியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் ஹீரோயின்ஸுக்கு சவால் விடுற மாதிரி ஒரு டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அது நிச்சயமாக ஆடியன்ஸ் பேசிடும். என்னோடய கேரக்டர் வந்து தாந்தோணின்னு ஒரு கேரக்டர். முழுக்க திருநெல்வேலி பாஷை பேசி நடிச்சிருக்கேன். முதல் முறையாக ஒரு படம் முழுக்க திருநெல்வேலி பாஷை பேசுவது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. இது திருநெல்வேலி மட்டும் இல்லை, எல்லா சீமையை சேர்ந்த மக்களுக்கும் பிடித்த வகையில் பண்ணியிருக்கேன். இதுலேயும் வந்து நல்ல கருத்துக்களை நகைச்சுவைக்குள்ளே கொடுக்க தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ணன் தம்பியுடைய பாசத்தை சொல்கிற இந்த கதையில் எப்படி ஒரு பெண் உள்ள நுழைஞ்சு அவங்களை கெடுக்க பார்க்குறா, அதை மீறி அந்த அண்ணன் சம்பதியை எப்படி சேர்றாங்கன்ற ஒரு நல்ல கருத்து உள்ளே இருக்குது. நல்ல நகைச்சுவை, நல்ல பாடல்கள், நல்ல நடன காட்சிகள், நல்ல காட்சி அமைப்புகள், நல்ல நடிப்பு, இது எல்லாம் சேர்த்தோம்னா 5ஆம் படை கிடைக்கும். நானும் ஆர்த்தியும் இதில் ஒரு நல்ல ட்ராக் பண்ணியிருக்கோம். மக்கள்லாம் ரொம்ப ரசிப்பாங்க. அடிக்கடி நாங்கள் ரெண்டும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மோதிக்குவோம். அவங்க குளிக்கும்போது தெரியாமல் நான் போயிடுவேன். இது மாதிரி நான் குளிக்கிற ரூமுக்குள்ளே தெரியாமல் அவங்க வந்துடுவாங்க. இது போன்ற பல கிளுகிளுப்பான காட்சிகள் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் எதுலேயுமே வந்து விரசம் இருக்காது. அந்த மாதிரி காட்சிகள் நான் பண்ணுறதில்ல. அடிக்கடி மோதிக்கிறதுனால நாங்கள் தரையில் உருண்டுருவோம், ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு. இங்கே ஹீரோயின் ஃபாரினில் போய் சாங்கில் எவ்வளோ பண்ணுறாங்க, நாங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் எல்லாம் நகைச்சுவை தான் மிளிருமே ஒழிய வேறு எண்ணங்களுக்கு இடம் இல்லை. இடித்த உடனே எப்படி இருக்குன்னு, ஒவ்வொரு வாட்டியும் இடித்த உடனே எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவேன். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். திருநெல்வேலிங்கிறதுனால என் மேலே இடிச்சிட்டிங்களே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு. நெல்லை எக்ஸ்பிரஸ் மேலே மோதின மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவேன். இது மாதிரி பல காட்சிகள் இதில் வருது. ரசிங்க, இந்த படம் பாருங்கள். இப்போல்லாம் வந்து இன்டர்நெட்லேயே டவுன்லோட் பண்ணி பார்க்குறாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, தேட்டரில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு வேணால் அப்படி பார்த்துக்கோங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நல்லா ஜாலியாக இருங்க. அதுக்கு காரணமாக 5ஆம் படை படமும் அமையப்போகுது. 5ஆம் படை ஆடியன்ஸ் படை.